ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி பருவதமலை கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா, அத பத்தின இன்ஃபர்மேஷன் தாங்க இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கோவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில இருக்குங்க. நீங்க எந்த ஊரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு திருவண்ணாமலை ரீச் ஆயிட்டு, அங்கருந்து செங்கம் போற வழியில ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோவிலுக்கு வந்து போயிடலாங்க. இந்த கோவிலுக்கு போகறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒண்ணு வந்து பார்த்தோம்னாக்கா கடலடி, இன்னொன்னு வந்து பார்த்தோம்னாக்கா தென் மகாதேவி மங்கலம் அப்படின்ற ஊருங்க. நாங்க இன்னைக்கு தென் மகாதேவி மங்கலம் வழியா தாங்க போயிட்டுருக்கோம். உங்களது ஓன் வெஹிக்கிள்ஸோ இல்ல டிராவல்ஸோ எதுல வந்தாலுமே இங்க பார்க்கிங் வசதி சூப்பராவே இருக்குங்க. வண்டி எல்லாத்தையும் பார்க்கிங்ல போட்டுட்டு நம்ம இங்கேருந்து மலை அடிவாரம் வரைக்கும் நடந்து தாங்க போகணும். ரோடெல்லாம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராவே இருக்குங்க. ஆனா வெஹிக்கிள்ஸ வந்து மலை அடிவாரம் வரைக்கும் இங்க அலோ பண்ணலங்க. வண்டி எல்லாத்தையும் பார்க்கிங் போட்டுட்டு நாங்களுமே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நாங்க இப்ப தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாமியெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்கங்க. கடலடி வழியா கூட நம்ம நடக்கலாங்க. ஆனா அங்க பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கட்டுலாம் இருக்காதுங்க. ஃபுல்லாவே வந்து பார்த்தோம்னா பாறைகளா இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு தாங்க இந்த வழிய நாங்க சூஸ் பண்ணிட்டோம். இங்க வந்து பார்த்தோம்னா பாதி வழி வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு வந்து படிக்கட்டு இருக்குங்க. ஏற ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு பாறைகள்லாம் ஸ்டார்ட் ஆகும். போற வழியில வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வீரபத்திரர் கோவில்லாம் இருக்குங்க. அந்த இடத்துல நமக்கு அன்னதானம் கூட போட்டுட்டு இருந்தாங்க. கோவிலுக்கு போறவங்களோ, இல்ல போயிட்டு வரவங்களோ சரி, யாரா இருந்தாலுமே அங்க வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போறாங்கங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்பதாங்க கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா, அவ்ளோ பெருசாலாம் இல்லங்க. இப்ப இதெல்லாம் ரொம்பவே டெவலப் பண்ணியிருக்காங்கங்க. கடலடியில பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு ஆசிரமம் கூட இருந்துச்சுங்க. நான் வந்து பார்த்தோம்னாக்கா, இது 3 டைம்ங்க நான் வர்றது. ஆஃப்டர் மேரேஜ் நானும் என் ஹஸ்பண்டும் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா வர்றோம். அதுக்கு முன்னாடி எங்க அப்பா, அம்மா கூட நான் வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கேங்க. பொதுவா பௌர்ணமி அப்ப கூட்டம் அதிகமாவே இருக்குங்க. நாங்க போனது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காணும் பொங்கல் அன்னைக்கு போனோம். கூட்டம் இருக்காதோ அப்படின்னு சொல்லி தாங்க பார்த்தோம். பட் பரவாயில்லங்க. கூட்டம் நெறையவே இருந்துச்சு. போற வழி ஃபுல்லாவே பார்த்தோம்னாக்கா, நெறைய குரங்கு இருக்குங்க. வழி ஃபுல்லாவே இருந்துச்சு. இது ஃபுல்லாவே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், காடு தாங்க. ஒரு வழியா நம்ம இப்ப மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கேருந்து தான் நமக்கு படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது. இங்க வந்த உடனே ஒரு பிள்ளையார் சிலை இருக்குங்க. பிள்ளையார கும்பிட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தாங்க. வழி ஃபுல்லா வந்து பார்த்தோம்னாக்கா, இந்த மாரி தாங்க படிக்கட்டு இருக்கும். பாதி வழி வரைக்கும் இந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு பாறைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நடக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும்ல. அதனால தாங்க நாங்க இந்த வழி சூஸ் பண்ணோம். பாருங்க எங்க எதிர்க்க நெறைய பேரு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாரி ஒரு அட்வென்ச்சர் பிளேஸ் பிடிக்கும், ட்ரெக்கிங்லாம் போக பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பர்வதமலை வந்து சூஸ் பண்ணலாங்க. இங்க ரீசென்ட்டா மழை பெஞ்சுதா என்னன்னு தெரியலங்க. 2 சைடும் நல்லா ஜில்லுன்னு காத்து அடிச்சுட்டே இருந்துச்சு. வெயில் அப்படிங்கிறதே சுத்தமா தெரியல. இந்த மாரி படிக்கட்டு பக்கத்துல கட்ட கட்டியிருக்காங்களா, சப்போஸ் நம்மளால நடக்க முடியலன்னா, இங்க உட்காந்தோ, இல்ல படுத்தோ ரெஸ்ட் எடுத்துட்டே போலாங்க. நல்லாவே இருந்துச்சு. நாங்கலாம் உட்காந்து உட்காந்து தாங்க போனோம். பொதுவா இந்த மலை ஏறுறதுக்கு 3 இல்ல 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 6 மணி நேரம் போல ஆச்சுங்க. நாங்க உட்காந்து உட்காந்து தாங்க போனோம். ஃபேமிலியா வேற போனோமா, அதனால எங்களுக்கு 6 மணி போல ஆயிடுச்சுங்க. நீங்க இந்த கோவிலுக்கு போக போறீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா டார்ச் லைட்டும், தண்ணியும் கொண்டு போயிடுங்க. தண்ணி வந்து பார்த்தோன்னா, இங்க அவ்வளவா கிடைக்காதுங்க. கடை வந்து பார்த்தோன்னா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கா. சப்போஸ் நமக்கு தாகம் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நடுவுலயே தண்ணிலாம் கிடைக்காது. நாம எடுத்துட்டு வர்றது தாங்க. அப்புறம் மலை ஏறிட்டு இறங்குறப்ப சப்போஸ் இருட்டுனா போல இருந்துச்சுன்னா, இங்க லைட் வசதிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஃபோன்ல இருக்கக்கூடிய டார்ச் லைட்டோ, இல்ல எடுத்துட்டு போற லைட்டோ வச்சு தாங்க நம்ம இறங்குற மாரி இருக்கும். அதனால டார்ச் லைட்டுமே கண்டிப்பா இங்க கொண்டு வந்துடணுங்க. இந்த மலை பார்த்தீங்கன்னாக்கா, ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலைய பெயர்த்து எடுத்துட்டு போறப்ப, அதிலிருந்து விழுந்த ஒரு சிறிய பகுதி தான் இந்த பர்வத மலை அப்படின்னு சொல்றாங்கங்க. இங்க மலை மேல இருக்கிற சிவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மல்லிகா அர்ஜுனர். அப்புறம் அம்மனோட பேர் வந்து பிரம்மராம்பிகைங்க. இங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கையாலே நம்ம அபிஷேகம் பண்ணி பூஜை செய்யலாங்க. அதுதாங்க இங்க இருக்கிறதுலே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. உங்களால முடிஞ்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க. சூப்பரா இருக்கும். வழி ஃபுல்லாவே 2 சைடும் ஒரே மரம் தாங்க இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க நடக்கிறதுக்கு. நல்ல ஒரு டிஃபரண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சுதுங்க. அதோ தெரியுது பாருங்க உச்சியில ஒரு மலை. அங்க தாங்க இப்ப நம்ம போயிட்டுருக்கோம். அங்க தான் நம்மளுடைய சிவபெருமானும், அம்மனும் இருக்காங்கங்க. அவங்கள தரிசனம் செய்யறதுக்கு தான் இப்ப நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த மலை பார்த்தீங்கன்னாக்கா 4560 அடி உயரங்க இந்த மலை. நாங்க இன்னைக்கு காலையில மணி ஒரு 8 மணி போல ஸ்டார்ட் பண்ணோங்க. இருட்டுறதுக்குள்ள இறங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களால கன்டினியூஸா நடக்கவே முடியலங்க. கொஞ்ச நேரம் உட்கார்றது, நடக்கிறது, உட்கார்றது, நடக்கிறது இப்படியே தாங்க நடந்து வந்துட்டு இருந்தோம். இவ்ளோ தூரம் வந்ததுல இப்ப தாங்க ஒரு கடை கண்ணுலயே பட்டுருக்கு. இந்த இடத்துல வாட்டர் பாட்டிலு, குளுக்கோஸ் அப்புறம் பிஸ்கெட் எல்லாம் விக்கிறாங்கங்க. கண்டிப்பா இவங்கள பாராட்டியே ஆகணுங்க. கீழ இருந்து இந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் தலமேலயே தூக்கிட்டு வந்து விக்கிறாங்கங்க. விலையும் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா தாங்க இருக்கு. இங்கருந்து பார்க்கறதுக்கு மலை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நல்லா செங்குத்தா இருக்கக்கூடிய மலைங்க. அது மட்டும் இல்லாம இங்க நெறைய வந்து சித்தர்களோட சமாதிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியா இந்த மலைய ஏறிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சுங்க. எல்லாமே சிவனோட மகிம தான். இந்த படிக்கட்ட ஏர்றப்பலாம், இப்பவாச்சும் பரவால்ல படிக்கட்டு இருக்கு. நாம வந்து ஈஸியா ஏறிர்றோம். அந்த காலத்துல இருந்தவங்கலாம் எப்படி இந்த பாறை, கல்லு, மண்ணுல வந்து மேல ஏறி இவ்ளோ தூரம் வந்து கோவில் கட்டி, அங்க ஒரு மண்டபத்த கட்டி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்பவே ரொம்பவே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வியப்பா இருந்துச்சுங்க எங்களுக்கெல்லாம்.
நைட் டைம்ல மலை மேல மூலிகை காத்துலாம் வீசுமாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப யாருனா தனியா நடந்து வராங்க அப்படின்னாக்கா, சித்தர்கள் வந்து நாய் ரூபத்துல அவங்களுக்கு துணையா அவங்க கூடவே பைரவர் மாரி வருவாங்களாங்க. அது நெறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத பத்தி உங்களுக்குலாம் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஆனா மழை பெய்யறப்ப இந்த மலை மேல ஏறுறது வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமா இருக்குங்க. அதனால மழை டைம்ல முடிஞ்ச அளவுக்கு வரத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்றது தாங்க என்னோட கருத்து. நீங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல இந்த கோவில் பத்தி கேள்வியாவது பட்டுருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுல இப்ப 2வதா ஒரு கடை கண்ணுல பட ஆரம்பிச்சுடுச்சுங்க. இங்க வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாச்சுங்க. இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் மேல வேலி மாரி போட்டு வச்சிருக்காங்கங்க. ஏன்னா, குரங்கு வந்து பொருட்களெல்லாம் தூக்கிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. குரங்குகளும் பாவங்க. அதுங்களும் என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல சாப்பாடு இல்லாம. ஆனா ஃபுல்லா வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடர்ந்த காடு தாங்க. இதுல நைட்லலாம் வந்து இறங்கணும், ஏறணும் அப்படின்னா நான்லாம் ரொம்பவே பயந்துடுவேங்க. அவ்ளோ காடா மரமா இருந்துச்சு. மறுபடியும் நாங்க உட்காந்து கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தாங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். இங்க மேல இருக்கக்கூடிய அந்த மண்டபம் கட்டுறதுக்கு தேவையான கல்லு, மணலு, ஜல்லி இது எல்லாமே கீழ அடிவாரத்துல தான் இருந்துச்சுங்களாம். வரக்கூடிய பக்தர்கள் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பையோ, சாக்கோ, மூட்டையோ எவ்வளோ அவங்களால முடியுமோ அத வந்து கட்டி எடுத்துட்டு வந்து மேல வந்து குடுத்தாங்களாங்க. இது வந்து பார்த்தோம்னாக்கா 3வதா ஒரு கடைங்க. இங்கேயும் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோங்க. இங்க வந்து பார்த்தோம்னாக்கா டீயுமே போட்டு வித்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கட்டுலாம் கிடையாதுங்க. இந்த மாரி ஒரே பாறைகள் தாங்க. இந்த மாரி தாங்க இருக்கும். கடலடி வழி போனோம்னு வச்சுக்கோங்களேன். கீழ இருந்தே ஃபுல்லா இந்த மாரி பாறைகள் தான் இருக்கும். அதுவும் சரிசமமாலாம் இருக்காது. மேடு, பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்கும். நடக்கிறப்ப பார்த்து நடக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், கால்ல வந்து நம்ம இடிச்சுப்போம். நெறைய பேர் வந்து பார்த்தோன்னா, இடிச்சுட்டும் போனாங்கங்க. இந்த மாதிரி பாறைகள்ல ஏர்றப்ப பார்த்து ஏறணுங்க. கொஞ்சம் கவனமாவும் ஏறணும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த தென் மகாதேவமங்கலம் வழியும், அப்புறம் கடலடி வழியும் ஒண்ணாவே ஆயிடுங்க. அதுக்கப்புறம் ஒரே வழி தாங்க மேல சாமிய பார்க்க போறதுக்கு. மேல சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரப்ப இறங்குறப்ப கரெக்ட்டா அந்த வழி பிரியறப்ப பார்த்து வந்து நம்ம கரெக்ட்டான வழியில போறோமான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா நெறைய பேர் வந்து பார்த்தோம்னாக்கா வழி மாறியுமே போயிருக்காங்க. அங்க போர்டுமே இருக்கு. நீங்க சப்போஸ் போறீங்க அப்படின்னாக்கா கேர்ஃபுல்லா வழிய வந்து பார்த்து இறங்குங்க. அங்கங்க பார்த்தாலே தெரியுங்க. பாறைகள்ல அம்புக்குறி போட்டு வச்சிருப்பாங்க. இந்த வழி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடையில பார்த்தீங்களா, சோலார் பேனல் வச்சிருக்காங்க. நைட்ல வந்து மட்டும் லைட் எரியறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்களாங்க. இங்கேயுமே வந்து பார்த்தோம்னாக்கா, வாட்டர் பாட்டில், குளுக்கோஸ் அந்த மாரி தாங்க வித்துட்டு இருந்தாங்க. பட் இவங்களலாம் ரொம்பவே பாராட்டி ஆகணுங்க. இவ்ளோ தூரம் தலையில தூக்கிட்டு வந்து விக்கிறாங்க மக்களுக்காக. ரொம்பவே இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லி ஆகணுங்க. அந்த படிக்கட்டு ஏர்றப்பலாம் கூட கஷ்டம் தெரியலங்க. ஆனா, இந்த பாறைகள் ஏர்றப்ப ரொம்பவே கஷ்டப்பட்டோங்க. ஏன்னா, கால எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு பள்ளமா இருக்கு. அப்புறம் வச்சா மோடா இருக்கா, காலெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுடுச்சுங்க. கொஞ்ச நேரம் நின்னு அதுக்கப்புறம் தாங்க நாங்களே நடந்தோம். எங்களுக்கு பின்னாடி வந்தவங்கலாம் முன்னாடி போக ஆரம்பிச்சுட்டாங்களா, அப்புறம் என் கணவர் தான் நின்னுட்டு இருந்தா ஒண்ணும் வேலைக்காகாது. அப்புறம் இறங்குறதுக்கு லேட் ஆயிடும். நைட்ல இந்த மாரி இடத்துல இறங்கணும் அப்டின்னாக்க நம்ம வந்து காலெல்லாம் இடிச்சுப்போம். அதனால வா போலாம் அப்டின்னு சொல்லிட்டு கைய புடிச்சுட்டு வேக வேகமா கூப்பிட்டுட்டு வந்துட்டாருங்க. ஒரு வழியா வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மண்டபம் இருக்கிற ஏரியாக்கு வந்தாச்சுங்க. இந்த மண்டபம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிபி 3ஆம் நூற்றாண்டுல கட்டினதாங்க. அது வந்து பார்த்தோம்னாக்கா, அந்த நன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னன் கட்டினதா. இந்த இடத்துல வந்து துர்க்கை அம்மன் இருக்காங்கங்க. அப்புறம் பிள்ளையார், அப்புறம் முருகர், வள்ளி தெய்வானையோட இருக்காங்க. இந்த மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே வந்து சூப்பரா இருக்குங்க. அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. வரக்கூடிய பக்தர்கள் வந்து இங்க கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டுமே வந்து போறாங்கங்க. எப்படிதான் அந்த காலத்துல இப்படி கட்டியிருக்காங்களோ அப்படின்னு நெனச்சாலே ரொம்ப வியப்பாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. அவ்ளோ ஒரு கூஸ்பம்ப் மொமெண்ட்டா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறப்ப. பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நாங்களுமே அப்புறம் நடக்க ஆரம்பிச்சுட்டோங்க. இங்க பாருங்க அந்த மண்டபம். இதுல இருக்கக்கூடிய அந்த சீலிங் மொதற்கொண்டு இன்னும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. எப்படிதான் அந்த காலத்துல கட்டுனாங்களோ தெரியல. இங்க கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க மறுபடியுமே நடக்க ஆரம்பிச்சுட்டோங்க. மண்டபத்துக்கு அடுத்தது கடப்பார மலை தாங்க. கடப்பார மலைய ஏறுனாலே கடவுள பார்த்த மாதிரி. இங்க பார்த்தாக்கா ஏகப்பட்ட கூட்டங்க எங்களுக்கு முன்னாடி ஒரு 1 1/2 மணி நேரம் போல உட்காந்துட்டோங்க. இவ்ளோ கூட்டம் ஏறி முடிச்சதுக்கப்புறம் தாங்க நாங்க ஏற முடியும். இங்க பாறைகள் மேல அந்த கடப்பாரைய அடிச்சு வச்சிருப்பாங்க. அத வந்து புடிச்சு தாங்க நம்ம ஏறுற மாரி இருக்கும். கேர்ஃபுல்லா வேற ஏறணுமா, அதனால உட்காந்து பொறுமையா தாங்க நாங்க ஏறணும். வீடியோலாம் எடுக்கவே முடியலங்க. தல வேற சுத்த ஆரம்பிச்சுடுச்சுங்களா, வீடியோலாம் எடுக்கல. சும்மா கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டோங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் சாமி பார்க்க ஆரம்பிச்சுட்டோங்க. சுவாமிய நல்ல தரிசனம் பண்ணேங்க. இவ்ளோ தூரம் ஏறி வந்த அந்த களைப்பு அப்படிங்கிறதே சுத்தமா தெரியலங்க. அந்த சிவன் முன்னாடி போய் நின்னதுமே, அவ்ளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்துச்சுங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றது? நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்ச மாரி இருந்துச்சு. அப்புறம் இங்க பார்த்தீங்களா, இங்க வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிவன சுத்தி இருக்கிற அந்த 18 சித்தர்கள் இருப்பாங்கங்க. இதுவுமே வந்து பார்த்துட்டு நல்லா சாமிய வந்து கும்பிட்டு நாங்களுமே கிளம்ப ஆரம்பிச்சுட்டோங்க. இறங்குற வழி வேற பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், தண்டவாளமா இருக்கும். சரி சீக்கிரம் இறங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோங்க. அங்க
அங்க வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சுங்க. மேல மண்டபமும் இருக்கு. அங்க வந்து சாப்பாடு வந்து பார்த்தோம்னாக்கா, அன்னதானம் மாரி போடுறாங்கங்க. ஆனா ஃபுல் டைம்லாம் போட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் வந்து போடுறாங்க. அப்புறம் நாங்க அந்த தண்டவாளம் வழியாவும் இறங்கிட்டோங்க. இறங்குறதுக்குள்ள அங்க ஒரு 1 மணி நேரம் போல நின்னோம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, கூட்டம் அவ்ளோ அதிகமா இருந்துச்சு. சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு வழியா நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.